அன்பான நேயர்களே, காலை வணக்கம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பில் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டழிந்தது சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைவேல் அயன் கையெழுத்தே. பச்சை மாமலை போல் மேனி, பவழவாய் கமல செங்கல், அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும், அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும், இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும், அச்சுவை பெரினு வேண்டேன் அரங்கமா நகருளானே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று மார்கழி மாதம் 15ஆம் நாள் மங்களவாரம், செவ்வாய்க்கிழமை, ஏகாதசி திதி 1:36, பின்னாடி துவாதசி திதி, பரணி நட்சத்திரம் இரவு 1:08, பின்னாடி கார்த்திகை நட்சத்திரம், சித்த யோகம், ராகுகாலம் 3 முதல் 4:30, யமகண்டம் 9 முதல் 10:30, குளிகன் 12 முதல் 1:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். அன்பான நேயர்களே, இன்று வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் பெருமாள் கோயில் எல்லாம் இன்று சொர்க்கவாசல் நடை திறப்பாங்க. அருமையான நாள், நல்ல நாள், நல்லது நடக்கும். சிவபர் நாள், பெருமாளை வணங்குவதற்குரிய உகந்த நாள். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். அதாவது தனுசுல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாயெல்லாம் தனுசுல இருக்காங்க. கும்பத்தில் சனி, ராகு இருக்காங்க. சந்திரன் மேஷத்தில் இருக்காரு. குரு மிதுனத்தில், சிம்மத்தில் கேது இருக்கு. இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களே, இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷ ராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். 3ஆம் இடம் அவ்வளவு ஒரு நல்ல இடம் இல்லை. அதனால் இந்த 3ஆம் இடம் என்பது அவ்வளவு சிறந்த இடம் கிடையாது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 3-4 குருவுக்கு நல்ல இடம் இல்லை. அதனால் இன்னொரு 18 மாதங்கள் குருவுடைய நிலைமை மேஷராசிக்கு நல்ல இல்லை. ஆனால் சனி, ராகு நல்ல இடத்துல இருக்கார். ஆனால் அந்த சனி பகவான் இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா, மாசி மாதம் 22ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. ராகு மட்டும் அதில் இருப்பார். அதனால் இப்பொழுது மீனராசி, மேஷராசி என்பவர்களுக்கு சனி ராகுனால நல்ல பலன். அன்பான ரிஷபராசி என்பவர்களை உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தா, ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கார். சனி ராகு 10ஆம் இடத்தில் இருக்கார். தொழிற்சானத்தில் சனி ராகு இருப்பது அருமையான அமைப்பு. 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறான். அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு அமோகமான நாள், நல்லது நடக்கும். மிதன ராசி என்பவர்களை உங்களுக்கு நேரம் சரியில்லை. ஜென்ம குரு, இடமாற்றங்கள் கிடைக்கும். வெளியூர் போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், பதவி மாறலாம், வீடு வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு போகலாம். இப்படி எத்தனையோ இடமாற்றங்கள் இருக்குது. அதுக்கு மேலே பிரச்சனைகள் ஏற்படும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பவர்களை உங்களுக்கு குருபகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம் இல்லை. விரயத்தை பண்ணுவார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல விரயங்களாக பண்ணுங்கள். இடம் வாங்குங்க, வீடு கட்டுங்க, திருமணத்துக்கு ஆள் இருந்தால் திருமணத்தை பண்ணுங்கள். அன்பான கடகராசி என்பது ரொம்ப ஜாக்கிரதை. சிம்மராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 11ஆம் இடத்துல இருக்கார். இருப்பினும் 7ல் சனி ராகு இருக்குது. ஜாக்கிரதை நடந்து கொள்ளணும். அதனால் குருபான் 11ஆம் இடத்துல நல்ல பலன் எல்லாம் தருவார். 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதுவும் ஒரு சிறப்பு. 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதுவும் நல்லது. அதனால் சிம்மராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும். கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 10ஆம் இடத்துல இருக்கார். கெட்ட பேர் ஏற்படும். மேலதிகாரிகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். வர வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். கோவப்படாதீங்க, பணிவாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் ஏற்பட்டுரும். அதனால் பதவி பறிபோகுங்கிறான். நீங்கள் முன்னாடி போகணும்னா பின்னாடி தூக்கி விட்டுருவாங்க. அப்படிலாம் அமைப்பு இருக்குது. அதனால் ரொம்ப பணிவாக நடக்கிறது ரொம்ப நல்லது. அன்பான துளாராசி என்பவர்களை உங்களுக்கு குருபான் 9ஆம் இடத்துல இருக்கார். நல்ல இடத்துல இருக்கார் துளாராசி என்பது. இந்த துளாராசி என்பவர்களுக்கு சித்திரை வரையும் நேரம் நல்லா இருக்குது. அந்த காலங்களில் நல்லதெல்லாம் நடக்கும். அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி என்னென்ன நடக்குமோ அந்த காரியங்களுக்கு போடணும். விருச்சிக ராசியின் மேலே அவங்களுக்கு 8ஆம் இடத்துல கொடுக்காரு. அட்டம குரு, தொட்டது தொடங்காது. இன்னும் 6 மாதத்துக்கு புதுசாக எதையும் செய்யாதீங்க. அன்பான நேயர்களே, உங்களுக்கு தசாபுத்திகள் நல்லா இருந்தால்
ஓரளவு பண்ணலாம், இல்லைன்னா புதிய முயற்சிகள் வேண்டாம். தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார், 7ஆம் இடத்துல இருக்கார், திருமணம் நிச்சயமாக நடைபெறும். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கெல்லாம் கல்யாணம் சித்திரைக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடும், அதுக்குடைய வாய்ப்புகள் இருக்குது. சனி ராகு 3ல் இருக்கார், அது மேலே நாள் தனுசு ராசி என்பவர்களுக்கு. மகர ராசி என்பதே உங்களுக்கு 7னுடைய தாக்கம் இருக்கிறது, மாசி 22 வரையும் இருக்குது. அதுக்கப்புறம் 7 சனி உங்களுக்கு முடிஞ்சிருது. கும்பராசிக்கு தான் இருக்குது. அன்பான மகர ராசி என்பதில் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் 6ல் இருக்குது, ஆரோக்கியத்தில் ரொம்ப யாரும். சிம்மராசி என்பவர்கள் கும்பராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல குரு இருப்பது நல்லது. ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கு, அந்த ஜென்மச்சனியை விலக போகுது. அது உங்களுக்கு மாசி 22ஆம் தேதி முடியுது, கழிவு சனியாக வந்துடுது. அன்பான மீன ராசி என்பதில் உங்களுக்கு 7னுடைய தாக்கம் இருக்கிறது. குரு பகவான் 4ல் இருக்கார். ஏன்னா ஒரு 6 மாதத்துக்கு நேரம் சரியில்லை, பார்த்து நடந்துங்க. அன்பான மீன ராசி கும்பராசி மகர ராசி என்பதில் 7னுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்க, காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க, கோளறு திருப்பதிகம் பாராயணம் பண்ணுங்க. அன்பான நேயர்களே, இன்று நம்ம ஒரு முக்கியமான கருத்தை பகிர்ந்துள்ளோம். இந்த மூல நட்சத்திரம் என்று ஒரு நட்சத்திரம் சொல்கிறாங்க. அந்த மூல நட்சத்திரத்தை எல்லாரும் பயமுறுத்துகிறாங்க. மூல நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம்னு அப்படிலாம் பயமுறுத்துகிறாங்க. நேற்று சென்னையிலேருந்து கூட ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். நான் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரிலாம் கருத்தெல்லாம் கிடையாது. அது பெண் மூலம் மாமனாருக்கு ஆகாது, பெண் ஆயில்ய மாமியாருக்கு ஆகாது. ஜோதிடத்திய மகான்கள் பெரியவங்கள்லாம் அந்த மூல நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் தோஷம்னு ஒரு இடத்துல கூட சொல்லலை. அந்த மாதிரிலாம் கிடையாது. அதாவது அவங்கவுங்களுக்கு ஆயுள் என்பது இறைவனால் அவங்க பிறக்கின்றவோடு நிர்ணயிக்கப்பட்டது. அது இடையில வருகின்ற ஒரு மருமகளோ அல்லது மருமகனாலோ ஆயுளை மாறி போயிடும் அப்படிங்கிறது பெரிய முட்டாள்தனமான ஒரு கருத்து. அதுவும் இந்த கடத்தில் விஞ்ஞான அறிவியல் காலத்தில் அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அதனால் இந்த பெண்களுக்கு திருமண பருவத்தில் இந்த மூல நட்சத்திரம் பெரிய பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. அதனால் நம்ம என்னதான் நம்ம சொன்னாலும் இந்த மக்கள் நம்பணும், ஜோடர் சொல்கிறத நம்பக்கூடாது. ஏன்னா ஜோடியில் அந்த மாதிரிலாம் போட்டு தவறான ஒரு கருத்துக்களை உண்டு பண்ணுறாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதனால் மூல நட்சத்திரம், மூலம் என்றால் ஆதி என்று பொருள், ரிஷி மூலம் பஞ்ச மூலம்னு சொல்லுவாங்க. இந்த மூல நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்னு கேட்டிங்கன்னா இது ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம், சிறந்த நட்சத்திரம். இப்போ மூல நட்சத்திரம் நம்ம தோஷம்னு சொன்னோம்னா ஆஞ்சநேயருடைய பாவத்துக்கு நம்ம ஆளாவோம். அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரமும், ஆயில்ய நட்சத்திரம் பிறந்தால் மாமியாருக்காக அப்படிலாம் அதெல்லாம் கேட்டையில் பிறந்தால் சேட்டனுக்கு ஆகாது, மூத்தவனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி விசாக நட்சத்திரம் தான் கொழுங்கனுக்கு ஆகாது. அதனால் அந்த மாதிரிலாம் பார்க்கணும். விசாக நட்சத்திரம் ஒரு பொண்ணு பிறந்தால் கொழுங்க இல்லாத விட கொடுக்கணும், கேட்டையில் பிறந்தால் மூத்தவனுக்கு தான் கொடுக்கணும், அவனுக்கு மூத்தவன் இருக்கக்கூடாது அப்படின்லாம் ஒரு தவறான ஒரு கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு தவறான சிந்தனை. அதனால் அந்த மாதிரிலாம் நமக்கு எந்த நட்சத்திரங்களும் தோஷம் இல்லை, எல்லா நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்களும். அன்பான நேயர்களே, இறைவன் நமக்கு தலையில் என்ன எழுதியிருக்கிறாரோ அதான் நடக்கும். அதை மாற்றி அமைக்கிறதுக்கு யாராலே முடியாது. அன்பான நேயர்களை, நம்ம குழந்தைகள் நன்றாக படிக்கணும், அந்த குழந்தைகள் நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையணும், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் பிரமாதமாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை மாதா பராசக்தி துர்கா பரமேஸ்வரியும் அன்னை முத்துமகாமாரியும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.